கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 7 வசனம் 24. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு போதிக்கிறபடி நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போதுதான் கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் அவருக்கு செவி கொடுக்காமல் நாம் நம்முடைய பொல்லாத இருதயத்தின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சுய ஆலோசனையின்படியும் நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்வு நன்மையானதாக இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மோசேயை தலைவராக தெரிந்தெடுத்து கானானுக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை செய்தும் அவர்கள் அதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல் சிறு சிறு குறைகளை எண்ணி சிறிய பிரச்சனைகள் வரும்போது அதை பெரிதாக கருதி கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் தங்களுடைய யோசனையின்படி வாழ்ந்து கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணி அழிந்து போனார்கள். அதை போலவே நாமும் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் செய்துள்ள எண்ணிலடங்கா நன்மைகளை நினையாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் சிறு குறைகளை நினைத்து கர்த்தரை முறுமுறுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் நாம் போவோமானால் நாம் முன்னிட்டல்ல பின்னிட்டே போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யோசனையின்படி நாம் முன்னேறி கொண்டிருப்பதை போல நமக்கு காணப்படலாம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் இல்லாத வாழ்வு பாவம் நிறைந்த ஆசீர்வாதம் இல்லாத வாழ்வு. நம்முடைய சுயத்தின்படி மனிதர்களுடைய யோசனையின்படி நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நம்மை பாவத்தில் விழத்தள்ளும். அவை ஒவ்வொன்றும் நம்மை பின்னிட்டே கொண்டு போகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் அவரை நம்பி ஜீவிப்போம். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் மனிதனாய் வந்து எங்கள் பாவங்களை நீர் சுமந்து எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.